Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Fa inna astaqal hadithi kitabullah wa khairal hadi Muhammad sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழுகிற மார்க்கம் இது அல்லாஹுவினால் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட மார்க்கம். இதனுடைய சட்டதிட்டங்கள், இதனுடைய வரம்புகள், இதனுடைய இபாதத்துக்கள், இதனுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹுவினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் நிர்ணயம் செய்யப்பட்டு எல்லைகள் இடப்பட்டு இறைவனால் வழங்கப்பட்ட ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஆல இம்ரானில் இப்படி சொல்கிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவிடத்தில் உள்ள மார்க்கங்களிலேயே ஒரு சிறந்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதாவில் சொல்லுகிற போது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணப்படுத்தி உங்களுக்கு நிஅமத்துக்களை எல்லாம் நான் தந்து பூரணப்படுத்தி நான் ஏற்றுக்கொண்ட பொருந்திக்கொண்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு நிறைவான ஒரு மார்க்கம், ஒரு முழுமையான ஒரு மார்க்கம். யாருடைய சிந்தனைகளும் யாருடைய கலாச்சாரங்களும் தேவையில்லாத ஒரு மார்க்கம், யாருடைய சித்தாந்தங்களும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களும் இல்லாத ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனை மாத்திரம் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்குகின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தாண்டி பிற மதத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய போதனைகள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய வணக்கஸ்தலங்கள், இஸ்லாமிய வாழ்க்கைகள், இறைவன் காட்டி தந்த வரம்புகள் எல்லாமே கணக்கெடுக்கப்படாமல்
வாழுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவினால் முழுமையாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் அடியானுக்கு இந்த மார்க்கத்தில் அமல் செய்வதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன் சொல்றேன் என்றால், இன்றைக்கு இருக்கிற காலத்தை பொறுத்த மட்டும் இந்த மார்க்கம் எவ்வளவு பிளெக்சிபிளான, ஒரு இலகுவான, ஒரு நளினமான மார்க்கம் தெரியுமா? இப்படியான ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்திலேயே காண முடியாது. அவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். இங்க தனியே இருந்து இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் ரசிச்சு இறைவன் தந்த சலுகைகளை எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தால் எவ்வளவு அழகான மார்க்கத்தில் நாம் வாழுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளில் கூட அல்லாஹு தஆலா இலகுபடுத்துகிறான். பயணங்களிலே இறைவன் இலகுபடுத்துகிறான். எல்லா காரியங்களிலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் மனிதனுக்கு இறைவன் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் தவிடுபடியாக ஆக்குகின்ற அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன்டா, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல இஸ்லாத்துல ஒரு மனிதன் இணைந்து கொண்டான் என்றால் அவனுக்கு ஃபர்ஸ்டான கடமை தொழுகை. இந்த தொழுகையிலையும் இஸ்லாம் சலுகையை தந்திருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ, ஊரை விட்டு ஒரு பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க என்றால் அந்த தொழுகையை ஊர்ல தொழுத மாதிரி நீங்க தொழ தேவையில்லை. உங்களுக்கு லுஹருடைய நேரத்தில் தொழுகிறதுக்கு நேரம் இல்லை என்றால் நீங்க அவசரப்பட தேவையில்லை. அசருடைய நேரத்தில் நீங்க தொழலாம். அசருடைய நேரத்தில் உங்களால தொழ முடியாது என்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் லுஹருடைய நேரத்தில் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் தொழலாம். நீங்கள் பயணம் போகிற போது ஊரில் தொழுததை போல நீங்கள் தொழ தேவையில்லை. வளமையாக நீங்கள் ஊரில் இருக்கிற போது லுஹரை நாளாக தொழுவீர்கள், அசரை நாளாக தொழுவீர்கள். நீங்கள் பயணம் போனால் அல்லாஹுக்கு செய்கின்ற ஒரு மனிதனுக்கும் இஸ்லாத்துக்கும் இணை வைப்புக்கும் வேறுபடுத்தி காட்டுகிற தொழுகை இல்லை என்றால் அவன் நரகவாதி என்று சொல்லுகிற, தொழுகையை மறுத்தவன் காபிர் என்று சொல்லுகிற அவ்வளவு உன்னதமான ஒரு இபாதத்தில இஸ்லாம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த சலுகையை பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் சலுகை செஞ்சிருக்குது. நீ பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்கடா, ரெண்டா தொழுங்க, லுகர ரெண்டா தொழுங்க, அசர ரெண்டா தொழுங்க. லுகருக்கு தொழ முடிந்தா அசர முற்படுத்தி தொழுங்க. லுகருக்கு தொழ முடியலண்டா நீங்க அசருடைய நேரத்தில் பிற்படுத்தி நீங்க தொழுது கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க பயணம் போறீங்க, மகரிபுக்கு தொழ முடிந்தால் மகரிப 3ஆகவும் இஷாவ 2ஆகவும் தொழுங்க. மகரிபு உங்களால தொழ முடியலண்டா பிற்படுத்தி நீங்க இஷாவுடைய நேரத்துல நீங்க தொழுங்க. நீங்க பள்ளிவாசல்ல தொழ தேவையில்லை, இருக்கிற இடத்துல எல்லாமே தொழுது கொள்ள முடியும். உங்களோட பயணம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று பயணத்தில் நீங்க சுன்னத்தான தொழுகை கூட உங்களுக்கு கட்டாயம் கிடையாது என்றெல்லாம் இஸ்லாம் அவ்வளவு சலுகையை செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்திய ஒரு அழகான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம். உங்களுக்கு தொழுகிறதுக்கு நின்று கொண்டு தொழ முடியும் என்றால் நின்று கொண்டு தொழுங்க. நின்று கொண்டு தொழ முடியலண்டா உட்கார்ந்து கொண்டு தொழுங்க. உட்கார்ந்து கொண்டு தொழ முடியலண்டா படுத்து கொண்டு தொழுங்க. மஸ்தத்தும் எப்படி முடியுமோ அப்படி தொழுங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் தொழணும், தொலாத்தி தொழுகை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஊர்ல இருக்கிற போது அல்லது நீங்க பயணத்தில் இருக்கிற போது, நீங்க நோயாளியாக இந்த உலகத்தில் மாறுவதற்கு முதல் எப்படி நீங்கள் பயணமாகுவதற்கு முதல் தொழுதீர்களோ, நோயாளியாக ஆகுவதற்கு முதல் இபாதத் செய்தீர்களோ, இப்படியான வணக்க வழிபாடுகளில் வழக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு நோய் வந்தால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டும் என்றால், உங்களுக்கு ஒரு பயணம் வந்துட்டும் என்றால், அதனால நீங்க தொழ முடியாத நோயாளியாக மாறிட்டீங்கண்டா, அதனால நீங்க தொழ முடியாத ஒரு பயனாளியாக பிரயாணியாக நீங்க இருந்துட்டீங்கண்டா, நோய் வருவதற்கு முதல் எப்படி இபாதத் செய்தீர்களோ, பயணம் போவதற்கு முதல் எப்படி இபாதத் செய்தீர்களோ
அதே அளவான நன்மைகள் நோயாளியாக இருக்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அதே அளவான நன்மைகள் பயணத்துல நீங்க செய்கின்ற இபாதத்துக்கு ஊரில் செய்ததை போல நிறைவான நன்மையை இறைவன் தருகிறான். நீங்க வுது செஞ்சு கொள்ளுங்க. வுது செய்ய முடியலையா, தயமம் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிளெக்சிபிளான மார்க்கம், எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம். மனுஷனை படைத்தவன், மனிதனுடைய மனநிலைமையை அறிந்தவன், மனிதனுடைய பயணத்தை அறிந்தவன், மனிதனுடைய தேவையை அறிந்தவன், அல்லாஹு தஆலா வகுத்து தந்த ஒரு இயற்கையான, ஒரு இலகுவான, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட, ஒரு சிறப்பான மனிதரை இந்த உலகத்தில் இறைவன் தெரிவு செய்து அவரூடாக படித்து கொடுக்கப்பட்ட பண்பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷரு பள்ளிக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்த வரலாறு நமக்கு தெரியும். அவரை இஸ்லாம் கிடையாது. பள்ளிக்குள்ள வந்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற நேரம், சஹாபாக்கள் இருக்கிற நேரம் அவருக்கு பண்பாடு தெரியாது. இஸ்லாம் என்றா என்னன்னு தெரியாது, ஈமான் என்றா என்னன்னு தெரியாது. அவர் பள்ளியில சிறுநீர் கழிக்கிறாரு. சிறுநீர் கழித்தவரை பள்ளியில சிறுநீர் கழித்தால் பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு துடிப்பாங்க, எவ்வளவு கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டாங்க, துடிச்சாங்க, அடிக்க நினைச்சாங்க. அவ்வளவு கவலையோடும் ஆத்திரத்தோடும் கடுகடுத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் கடுகடுக்க கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, விரசக்கூடாது, விடுங்க, அவன் மூத்திரம் பேயட்டும், ஏற்க தேவையை கழிக்கட்டும். யாரப்பா ஆத்திரப்பட்டீங்க, யாரப்பா கோபப்பட்டீங்க, நீங்க எழும்புங்க, போங்க. ஒரு வாளியை கொண்டு வந்து எந்த மனிதன் எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தானோ அந்த இடத்துல நீங்க ஊத்திடுங்க. அவரை கூப்பிட்டு, தங்கம் இங்க வாப்பா, பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குற இடம் ராஜா, இந்த பள்ளிவாசல்ல சிறுநீரெல்லாம் கழிக்க கூடாது என்று மாற்று மத சமூகத்துக்கே நல்லதை சொல்லிக் கொடுத்த இயற்கையான, அழகான, முழுமைப்படுத்தப்பட்ட லேசான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு எங்கட சமூகம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா? பொருளாதாரத்தில் உள்ள மோகம், உசுர்ல உள்ள ஒரு மோகம், கடை பறி போகுமோ என்ற பயம், கலவரம் வந்து விடுமோ என்ற எண்ணம். நீங்க எதையும் செய்வீங்களா, எப்படி நடந்துடுவீங்களா? ஒரு இடத்துல, இலங்கையில ஒரு இடத்துல பள்ளுப்பாக்க வந்த பள்ளின சமூகத்தை கூப்பிட்டு அல்லாஹ்வை வணங்குற, அல்லாஹ்வை சுஜூது செய்கிற மாதவிடாய் பெண்களாக நீங்கள் இருந்தால் மஸ்ஜிதுக்குள் நீங்கள் வரக்கூடாது என்று தடுத்த உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எங்கட பெண்களே, மாதவிடாய் நேரத்தில் பள்ளிக்குள்ள வரக்கூடாது, உங்களுக்கு தொழுக கடமை கிடையாது, பள்ளியில தரித்திருக்க கூடாது. இதுதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஃபத்வா. மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது, ஏகோபித்த முடிவு என்று கூட சொல்லலாம். பெரும்பாலான, ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுடைய ஃபத்வா. எங்கட பெண்களையே பள்ளிக்குள்ள வரக்கூடாது மாதவிடாய் காலத்தில் என்று சொல்லுகிற இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்தில் எங்கட சமூகம், எங்கட பள்ளிவாசல் நிர்வாகிகள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை சுஜூது செய்கிற இடத்துல அரை குறை ஆடையோடு ஆண்களும் பெண்களும் பள்ளிக்குள்ள வாங்கப்பா, தூங்குங்கப்பா, பரவாயில்ல, பள்ளிக்குள்ள வேண்டியதை செய்யுங்கப்பா, இப்படி திறந்து கொடுத்து மத நல்லிணக்கம் செய்கிறார்களாம். அல்லாஹ் அக்பர். இது யார வீடு? உண்ட வீட்டை கொடு, உண்ட பெட்ரூமை கொடு, உண்ட ஏசி ரூமை கொடு, கண்டியில ஹோட்டலை போட்டு கொடு, கொழும்புல ஹோட்டலை போட்டு கொடு, எங்கேயாவது ஒரு ஹட்டடித்து கொடு. அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள், இது இவர்களுடைய வணக்கஸ்தலம் என்பதை புரிந்து கொள்வார்கள். இது நாங்க வணங்குற இடமப்பா, தூய்மையான இடமப்பா, துப்புரவான இடமப்பா, இங்கு சிலை வணக்கம் கிடையாது. மாத தீட்டு வந்த எங்களுடைய பெண்களை கூட பள்ளிக்குள் வரக்கூடாது என்று சொன்ன ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம்
இதுல யாரு யாரு மாதவிடாய், யாரு யாரு எப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது. உமர் அவர்கள் வருகிறார்கள், பள்ளியில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். உமர் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எந்த ஊரு என்று கேட்டார்கள். நாங்க வெளியூரு அப்படி என்றார்கள். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உள்ளூர் வாசிகளாக இருந்திருந்தால் அடித்து விரசிரிப்பேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட புனிதமான பள்ளிவாசலுக்குள்ள எப்படி அப்பா உங்களுக்கு எல்லாம் மனசு வருகிறது? மாற்று மத உறவுகளை கொண்டு வச்சு படுக்க வச்சு, இன்னும் சில காலத்துக்கு முன்னர் பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை வணங்குற இடத்துல, குர்ஆன் ஓதுற இடத்துல, விக்ர் செய்கிற இடத்துல, ஷிர்கில்லை என்று போதிக்கிற இடத்துல சுப்ஹானல்லாஹ் மாற்று மத உறவுகளுடைய பனைய ஓதி பிரித்தோதி அதுக்கு ஜுப்பாவை போட்டுட்டு தொப்பியை போட்டுட்டு ஆலிம்கள் எல்லாம் இன்றைக்கு அடிபணிந்து குனிந்து கும்பிடுகிற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் எங்கட சமூகங்கள் கோழையாக மாறி போயிருக்கிறார்களாக இருந்தால் யாரோட விளையாடுறீங்க நீங்க? இது எந்த இடமப்பா? இதுக்குத்தானே இந்த உலகத்துல வாழ வந்தோம், இதுக்குத்தானே இந்த உலகத்துல நாங்கள் இபாதத் செய்கிறோம். அதை மறந்துட்டு இதுதான் மத நல்லிணக்கமா? இதுதான் கலாச்சாரமா? நீங்க எப்படி தெரியுமா இஸ்லாம் சொல்லுது? லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க நீங்க விரும்புவதை பிறருக்கு விரும்பாத வரைக்கும். எப்படி தெரியுமா இஸ்லாம் சொல்லுது? மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். உங்களோட வீட்டுக்கு ஒரு பௌத்த உறவு வருகுதா, ஒரு 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 கத்தோலிக்க உறவு வருகுதா, அல்லது ஒரு ஒரு தமிழ் உறவு வருகுதா, யாரு வந்தாலும் உங்களோட வீட்டை கூப்பிடுங்க, சாப்பாடாக்கி கொடுங்க, உண்ண கொடுங்க, உடுக்க கொடுங்க, தூங்க கொடுங்க, கண்ணியப்படுத்துங்க. அவங்க நோயாளியாக இருந்தா அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. நோய் உலகத்துல மறுமைக்கு தான் கேட்க கூடாது, உலக விஷயத்துல அவங்களுக்காக கேளுங்க. இவ்வளவு பிளெக்சிபிளான இவ்வளவு இந்த மார்க்கத்துல எங்கட சமூகம் போற போக்க பாத்தீங்களா? எங்க போய்கொண்டிருக்கிறது? நிறைவு செய்யப்பட்ட இலகுவான இந்த மார்க்கத்துல, நிம்மதி தருகிற இந்த மார்க்கத்துல சுப்ஹானல்லாஹ் உலக திருப்திக்காக வேண்டி மறுமையுடைய அந்த நன்மைகளை எல்லாம் அழித்தொழிக்குகிற, மறுமையில் அதல பதல பாதாளத்தை பெற்று தருகிற ஆபத்தான காரியத்தை சும்மா லேசா எங்கட சமூகம் செய்துட்டு போகுமாக இருந்தால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இதை பேசுற நேரம் கொஞ்சம் பேருக்கு கோபம் வரும். அது பள்ளி இல்ல, அது பழைய பள்ளி. பள்ளி தானப்பா, பள்ளியில என்ன மஸ்ஜிது தானப்பா, அல்லாஹ்வை சுஜூது செய்யற இடம் தானப்பா. எப்படி மனசு வருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகிற போது சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 185வது வசனம், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், சிரமத்தை கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விரும்பவே இல்லை. ஹஜ்ஜை பத்தி இறைவன் சொல்லுகிற போது, நீங்க ஹஜ்ஜுக்கு போன மஸ்ததாத்தும், முடியுமாக இருந்தா தான் நீங்க ஹஜ்ஜி போகணும். அல்லாஹ்க்கு செய்கிற வணக்கத்துல, ஹஜ்ஜிக்கு போற வணக்கத்துல பயணம், உடல், பணம் இது மூன்றும் முடிந்தால் ஹஜ்ஜுக்கு போங்க. முடியலையா, ஒருவருக்கு பணம் இருக்குது, உடல்ல குணம் இல்ல, ஹஜ்ஜி கடமை இல்ல. உடல்ல பலம் இருக்குது, பணம் இல்ல, ஹஜ்ஜி கடமை இல்ல. பணமும் இருக்குது, உடல் பலமும் இருக்குது, பயணம் போக முடியல, ஹஜ்ஜி கடமை இல்ல. இவ்வளவு பிளெக்சிபிளான இலகுவான இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஏன் நம்ம கஷ்டம்? இதை மக்களுக்கு விளங்கப்படுத்தினா, இதுதான் மார்க்கம் என்று அந்நியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஐயோ அப்படி என்று ஏற்றுக்கொள்ளுகிற இவ்வளவு பண்பாடு நிறைந்த இந்த சமூகத்துக்குள்ள நம்மட கலாச்சாரத்தை இன்றைக்கு சீரழிக்கிற அடிப்படையில நாம் நடந்து கொள்கிறோமாக இருந்தால், இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வித்தியாசம். அது சுன்னா அடிப்படையில் வர வேண்டும், குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும், ஹதீதுகளுக்கு முரண்படாமல் அந்த கலாச்சாரம் இருக்க வேண்டும். இந்த 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 போயிடுச்சு தானே இந்த புத்தாண்டு, சிங்கள தமிழ் புத்தாண்டு. நம்மட பெருநாள் முடிஞ்சு தான் வந்துச்சு. நம்மெல்லாம் பெருநாளை கொண்டாடி புத்தாடைகள் உடுத்து சந்தோஷமாக கழிச்சதுக்கு பிறகு அப்படியே அடுத்த அந்த சகோதரருடைய பெருநாள் வந்துச்சு. எங்கடாக்களும் அவங்களை விட கூட கொண்டாடிட்டாங்க. எங்கடாக்கள் அவங்களை விடவும்
அவங்கட பெருநாள்ல எங்கடாக்கள் தான் ஹீரோக்கள். அவங்க பயணம் போறாங்க, எங்கடாக்களும் பயணம். அவங்க ட்ரிப் போறாங்க, எங்கடாக்களும் ட்ரிப். அவங்க ஆத்துல இறங்கி அவங்க ஆண் பெண் கலப்பா குளிப்பாங்க. எங்கடாக்கள் என்ன செஞ்சாங்க, ஓ நீங்க மட்டுமா குளிப்பீங்க, நாங்களும் குளிப்பேன் தானே அப்படின்னு சொல்லி பீச்சில குமரு பிள்ளைகள் சோள கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள இயல்பா ஒரு ஆணோ பெண்ணோ இறங்கி குளிச்சா இருக்கிற ஆடைகள் எல்லாம் இறுக்கமாகி ஒட்டிக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். வாப்பாக்காரன் கல்யாணம் முடிச்ச பிள்ளைய, கல்யாணம் முடிக்காத பிள்ளைய, மனைவிய கூட்டிட்டு போறான். பீச்சில் கூட்டிட்டு போய் அந்த சமூகம் அங்க குளிக்குது, இந்த சமூகம் இங்க குளிக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ள எல்லாம் உண்டுதான், எல்லாம் உண்டுதான். தலையில ஒரு சோல் துண்டு, இதுல பேரு பாத்திமா, அதுல பேரு வேற. எப்படி அப்பா ஹராமே உட உடம்புக்கு ஏற்றா போல உடை உடுக்க சொன்ன ஒரு மார்க்கம், இறுக்கமான உடைகளை உடுக்க கூடாது என்ற ஒரு மார்க்கம். அவ்வளவு அழகான இந்த மார்க்கத்துல நல்லா உள்ள பிள்ளைகளை இபாதத்தோடு இருந்த காலத்தை, ரமலானோடு இருந்த காலத்தை கொண்டு போய் பாசுக்குடாவிலையும் பீச்சிலையும் நிலாவளியிலையும் எங்கெங்கெல்லாம் தண்ணி ஓடைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் இறங்கி குளித்து, அல்லாஹ் அக்பர், இந்த சமூகத்தின் கலாச்சார சீரழிவுகள் சர்வ சாதாரணமாக போய் கொண்டிருக்கு. ஒரு 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 வீடியோ 4ஆம் மாசம் நான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்துச்சு. அது இந்தியா சகோதரியாக இருக்கும். அந்த உம்மா பாப்பா அந்த பிள்ளைக்கு சரியான இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கல, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஷர்ட் போட்டிருக்குது, ஒரு 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 கட்ட ஒரு ஸ்கர்ட் உடுத்திருக்குது, தலையில பூ, தலையில பூ, மல்லிகைப்பூ இந்துக்கள் வைப்பாங்களே அது மாதிரி மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு ரோட்டுல சோளம் இல்ல, தலைய மறைக்கவும் இல்ல, அப்படியே வருகுது. ஒரு மீடியாக்காரன் பேட்டி எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணீர் வடிக்க வேண்டிய இடங்கள். ஒரு மீடியாக்காரன் பேட்டி எடுக்கிறான். நீங்க முஸ்லிமா இந்துவா? நான் ஒரு முஸ்லிம். அப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? எனக்கு இப்படி ஆடை உடுக்கிறது தான் விருப்பம், பூ வைக்கிறது தான் விருப்பம். நான் ஆசை என்ன தெரியுமா? ஒரு இந்து மனிதனை திருமணம் முடிப்பதுதான் எனக்கு ஆசை. சுப்ஹானல்லாஹ். ரத்தம் கொதிக்குது இல்லையா? மனசு கவலை இல்லையா? எவ்வளவு கலாச்சார சீரழிவை நோக்கி முழுமைப்படுத்தப்பட்ட இலகுவான மார்க்கத்தில் எங்களுடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு முஷ்ரிக்கானவன் முஷ்ரிக்கை தான் திருமணம் முடிப்பான், ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியை தான் திருமணம் முடிப்பான் என்று சொல்லுகிற ஒரு இயற்கையான ஒரு எளிமையான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு முஸ்லிமுக்கு பிறந்து ஒரு முஸ்லிமுக்கு வளர்ந்து இன்றைக்கு நேரடியாக மீடியாவில் வந்து அந்த பிள்ளை பேட்டி கொடுக்குது, நான் ஒரு இந்துவை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையாக எனக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமைகள் சீர்கேட்டை நோக்கி, சின்னாபின்னத்தை நோக்கி, இயற்கையான இஸ்லாத்தின் இயல்பான தன்மைகளை மறந்து இன்றைக்கு மாற்று மத கலாச்சார மோகத்தில் எங்களுடைய சமூகம் விழுந்து கொண்டிருக்கிறது. இது சோசியல் மீடியாவில் பரத்தப்பட்ட உண்டாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் என்ன செய்யுது, எல்லாமே வருகுது. நன்மையும் வருகுது, தீமையும் வருகுது, பார்க்கக்கூடியதும் வருகுது, பார்க்க கூடாததும் வருகுது. ஒரு புள்ள பாசுக்குடாவுல பீச்சில நிலாவளியில குளிச்சா தூரத்தில இருந்து இன்னைக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி குவாலிட்டியாக எடுக்கிற அளவுக்கு நல்ல உயர்தரமான போன் வருகுது. அதை ஒளிச்சிருந்து போன் எடுத்து அதுகள் குளிக்கிற, அதுதான் ஹராத்தை செய்யுது. நீயும் இன்னும் ஒரு ஹராத்தை செய்யவாப்பா. அதை போட்டு பார்க்காதவனுக்கும் பரத்தி மானவங்கப்படுத்தி சீரழிக்குகிற ஒரு கலாச்சார மோகம் இன்னைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமாக இருக்கிறது. நம்மை யாரும் நம்மளை கூப்பிட்டு, நம்மட சகோதரிகளை கூப்பிட்டு, நம்மட பிள்ளைகளை கூப்பிட்டு இங்க வாங்க, நீங்க வந்துக்கிட்டு ஒரு ஒரு மாற்று மத கடவுளை வணங்குங்க அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க. நம்மட பிள்ளைகள் யாரும் வணங்க மாட்டாங்க. தெரியும் சிறுக்குண்டா என்னென்று தெரியும், சிறுக்குடைய பாதிப்பு என்னென்று தெரியும். ஆனா இதை இந்த காலத்துல எந்த ஒரு தீய சக்தியும் இந்த சமூகத்துக்கு சொல்ல மாட்டேன். நீங்க இந்துவை வணங்குங்க, நீங்க பௌத்தரை வணங்குங்க, நீங்க கிறிஸ்தவர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மேற்கத்திய சிந்தனை தாக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாம் வரையறுத்த, இஸ்லாம் போட்ட வரம்புகளை உடைச்சுடுறது. உதாரணத்துக்கு சொல்லுங்க,
ஆண் பெண் கலப்பு இஸ்லாத்துல கிடையாது. மஹ்ரமி அஜ்னபி எல்லா இடத்திலையும் பேணப்படணும். வீட்டிலும் சரி, மஸ்ஜிதிலும் சரி, யூனிவர்சிட்டியிலும் சரி, காலேஜிலும் சரி, ரோட்டிலும் சரி, எங்க இருந்தாலும் மஹ்ரமி அஜ்னபி பேணப்படணும். இப்ப மேற்கத்தியம் யோசிக்குது, மேற்கத்திய சிந்தனை தாக்கம் இப்ப என்ன செய்யறது தெரியுமா? படிப்புண்டா அப்படித்தான், பக்கம் பக்கம் உட்காரலாம். இஸ்லாம் முதலாவது ஆண்கள் உட்காரணும். தொழுகையில சொல்ற விஷயத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்பு ஆண்கள், கடைசி சப்பு சின்ன பிள்ளைகள், அங்கால பெண்கள். பெண்களுக்கு சிறந்த சப்பு ஆக தொங்கல், ஆண்களுக்கு அடுத்த சப்புல நிக்கோடும் சிறுமிகள். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு இயற்கையான மனுஷனுடைய மானம் கண்ணியம் பாதுகாக்குகிற இறைவன் போட்ட சட்டம். இந்த சட்டத்தை உடைக்கணும். ஆண் பெண் சமத்துவம். ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கிற நேரம் பக்கத்துல உட்காரலாம். பின்னுக்கு முன்னுக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. சமந்தானே, படிப்பு தானே பக்கத்துல உண்டாகிறது. இப்ப படிப்பு, படிக்கிற நேரம் பயணம் செய்யலாம், பயணம் போகலாம். நீங்கள் ட்ரிப் போகலாம், ஒரு வீட்டுக்குள், ஒரு ரூமில், ஒரு ஹோட்டலில் தங்கலாம், ஒரு செமினாரில் கலந்து கொள்ளலாம். தாயோ தந்தையோ யாரும் தேவை கிடையாது, பாதுகாவலர் தேவை கிடையாது, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப இஸ்லாம் சொன்ன மஹ்ரமி அஜ்னபி களையப்பட்டாச்சு. இப்ப கலாச்சாரத்தில் ஒரு வீழ்ச்சி, படிப்பு படிப்பு என்ற மோகம் தலைக்கடிச்சாச்சு, இஸ்லாமிய சிந்தனை மறக்கடிச்சாச்சு. இப்ப காலப்போக்குல அவர் உறவு, அவர் அண்ணர், அவர் தம்பி, இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் கேர்ள் ஃப்ரெண்ட், இது பாய் ஃப்ரெண்ட், இது எங்கட ஸ்கூல், எங்கட யூனிவர்சிட்டி, நாங்க ஒன்றா படிச்சாக்கள், ஒரே பேட்ச், ஓஎல் எழுதினோம், ஏஎல் எழுதினோம், யூனிவர்சிட்டியில இருந்தோம், ஒரே ஸ்கூல், இப்படின்னு ஒரு கலாச்சார மோகத்தை கொண்டு வந்து தனிமையில் பயணம். காலப்போக்குல நட்பாக இருந்தது, ரெண்டு பேரும் நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் நல்ல படிப்பு, நல்ல பட்டம், அழகு இருக்குது. இப்ப என்ன நடக்குது என்றால், இஸ்லாமிய அடுத்த மோகம் நட்புல இருந்து கொஞ்சம் காதலாக மாறுகிறது. காதலாக மாறி ஒரு 3-4 வருஷம் காதல் தொடர்கிறது. இஸ்லாத்துல பிறந்த பிள்ளை, ஈமானோடு வளர்ந்த பிள்ளை, நல்ல சாலிகான தாய் தந்தைக்கு இந்த உலகத்துல பிறந்த பிள்ளை படிக்க போயிச்சு, பண்பாட்டை மறந்துச்சு, இஸ்லாம் சொன்ன போதனைகள்ல இருந்து தூரமாகிச்சு, காதலாக நட்பு காதலாக மாறிச்சு. 3-4 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை வீட்டுல நிக்குது, உம்மா நான் திருமணம் முடித்தால் இவரைத்தான் திருமணம் முடிப்பேன். இப்ப மேற்கத்திய சிந்தனை தாக்கம், உங்களை சிலை வணங்குங்கள் என்றால் நீங்கள் சிலை வணங்க மாட்டீர்கள். உங்களுக்கு தந்த சிந்தனை தாக்கம் என்ன என்றால், எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமத்துவம், எல்லாரும் ஒன்றாக பழகலாம், ஒன்றாக படிக்கலாம், பயணங்கள் போகலாம், நட்பு ரீதியாக பிரச்சனை கிடையாது, ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. நட்பு காதலாக மாறியது, காதல் கல்யாணமாக ஆகியது. கல்யாணத்தில் ஒரு பௌத்தனையோ ஒரு இந்துவையோ வடக்கிலும் கிழக்கிலும் நிறைய இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த வீட்டிலும் உங்களோட வீட்டிலும் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் வடக்கு கிழக்கு போன்ற செறிவாக முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற பிரதேசங்களில் படித்தவர்கள் இன்றைக்கு பண்பாடுகள் அற்றவர்களாக இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹுவை பயந்த, நல்ல முறையில் படித்த, மார்க்கத்தை பேணி நடந்த சாலிகான யுவதிகளையும் இளைஞர்களையும் தவிர நிறைய பேரு இன்றைக்கு போய் ஒரு மாற்று மத உறவை திருமணம் முடித்து சிலை வணங்காதவர்கள் கூட சிலையை ஆதரித்து சிலை வணங்குகிறவனுடைய பிள்ளைகளை சுமக்குகிற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சார மோகம் இந்த சமூகத்தில் ஏராளம் தாராளம் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இன்று ஏராளமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அவருடைய சிந்தனை சிலையை வணங்குங்கண்டா வணங்க மாட்டோம். சிலை வணங்குவதற்குரிய ஏற்பாடு மஹ்ரமி அஜ்னபி ஆண் பெண் கலப்பு எல்லாத்தையும் கலஞ்சாச்சு, வெட்கத்தை வெளியில விட்டாச்சு, அன்பை கூட்டியாச்சு, அன்பு காதலாக மாறியாச்சு, காதல் திருமணமாகிச்சு. திருமணத்தின் பின்னர்
ஒரு இந்துவோடு ஒரு பௌத்தனோடு முஸ்லிம் பெண் வாழுது. அந்த நேரத்தில் விரும்பியோ வெறுத்தோ ஒரு இணை வைப்புக்கு விருப்பம் இல்லாமலோ விரும்பியோ இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கலாச்சார சீரழிவு நானும் நீங்களும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழுகிற மார்க்கம் ஒரு இயல்பான ஒரு மார்க்கம், ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம், ஒரு இலேசான ஒரு மார்க்கம். அவ்வளவு அழகான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் கலாச்சார பிச்சை எடுக்குகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தின் நிலைமைகள் மிக வேதனைக்குரிய நிலைமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு போறார், ஒரு யூடியூபர், யாழ்ப்பாண கோவில். அதுக்கப்புறம் எங்க போனாலும் இந்த நாட்டில் மூவின சமூகத்துக்கும் அவருடைய மதக்கடமைகளை செய்வதற்கான சுதந்திரம் இந்த நாட்டின் குடியரசு யாப்பில் எழுதப்பட்ட சுதந்திரம். அதை யாராலையும் திணிக்க இயலாது. நீ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடாது, ஒரு இந்துவாக இருக்கக்கூடாது, ஒரு பௌத்தனாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் திணிக்க முடியாது. நீ கோவிலுக்கு வரத்தான் வேணும், நீ பள்ளிவாசலுக்கு வரத்தான் வேணும், நீ கும்பிடத்தான் வேணும். திணிக்க இயலாது. ஆனா எங்கட கலாச்சார சமூகத்துடைய தாக்கங்கள், ஒருவன் கோவிலுக்கு போறான், ஒரு யூடியூபர், அவனுக்கு மியூசிக்கும் கணக்கு இல்லை, தொப்பியை போட்டுக்குவான், தொப்பியை போடாமலும் இருப்பான். சுபஹானல்லாஹ். மௌலைமாருடைய செல்ஃபி எடுத்துக்கொள்வான், எடுக்காமலும் இருப்பான். மியூசிக் கருவிகளை எல்லாம் விளம்பரப்படுத்துவான். இன்னைக்கு சமூகத்தில் அவங்க தான் ஹீரோக்கள். அவங்கள என்ன பிசினஸ், இதுதான் பிசினஸ் அவங்கள. கோவிலுக்குள்ள நம்ம எல்லாம் குளிக்கிற இடத்துல கூட ஆடையை கலட்டுறதுக்கு வெட்கப்படுவோம். அங்க இருக்குது ஒரு கோவில், அதாவது இந்துக்களுடைய வணக்கம், அது அவங்களோட கலாச்சாரம். அதுக்குள்ள போய் இவன் சேட்டை கலட்டிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு மத நல்லிணக்கமாம் என்று ஒருவரோடு வந்து பேட்டி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை பரத்தி கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். எங்களுடைய சமூகத்துடைய கீழ்த்தரமான சிந்தனைகள் ஒரு யூடியூபுக்காக, உண்ட வருமானத்துக்காக இஸ்லாத்தை சீரழிக்கிற, சின்னாபின்னப்படுத்துகிற சிந்தனை தாக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு ஏராளமாக வளர்ந்து போய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு எளிமையாக ஏனைய மதத்தவர்களை எல்லாம் அனுசரித்து அவர்களோடு அன்பாகவும் இரக்கமாகவும் பண்பாகவும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இயல்பான எளிமையான இஸ்லாத்துக்குள் ஒரு மனிதன் சரியாக படித்திருப்பானாக இருந்தால் அவனால் புரிந்து கொள்ள முடியும். புகாரியில 6126வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, மா குய்யிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி கத் இல்லா அகத ஐஸரஹுமா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரண்டு விடயங்கள், ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டால் அந்த இரண்டு விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் எது இலகுவானதோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் தெரிவு செய்வாங்க. அது மார்க்கத்துக்கு முரண்படாமல் இருக்கிற காலமெல்லாம். சுபஹானல்லாஹ். ஏதாவது ரெண்டு தரப்படுகிறது, நீங்கள் போகலாம் போகக்கூடாது, நீங்கள் பேசலாம் பேசக்கூடாது, சாப்பிடலாம் சாப்பிட முடியாது, வணங்கலாம் வணங்காமல் இருக்கலாம் என்ற ஏதாவது ஒரு தேர்வு ஒரு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்வைக்கப்பட்டால் அதுல ரசூலுல்லாஹ் எது லேசோ அதை எடுப்பாங்க. அது மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆன் சூரத்துல் மாஇதா 6வது வசனம் பேசுகிறது, வ இன் குன்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயித் அவ் லமஸ்துமுன் நிஸா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. எவ்வளவு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு அழகான மார்க்கம் பாருங்க. வ இன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தால், அவ் ஜா அஹதும் மினல் காயித், உங்களில் யாராவது ஒருவர் மலங்கழித்து இயற்கை தேவைகளை முடித்து கொண்டு வந்தால், அவ் லமஸ்துமுன் நிஸா, அல்லது நீங்கள் பெண்களோடு இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், ஃபலம் தஜிது மாஅன், உங்களுக்கு அந்த நேரத்தில் பயணத்தில் இருந்தாலோ நோயாளியாக இருந்தாலோ அல்லது இயற்கை தேவைகளை நீங்கள் கழித்து விட்டு இருந்தாலோ அல்லது பெண்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டு நீங்கள் இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தண்ணி இல்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா,
நீங்கள் நல்ல மண்களை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொண்டு உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சுபஹானல்லாஹ். என்ன மார்க்கம் தோழர்களே, சுபஹானல்லாஹ். எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு இயல்பான ஒரு மார்க்கம். இப்படி இந்த உலகத்தில் இப்படி ஒரு இஸ்லாத்தை எந்த இடத்திலும் காண முடியாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்கிறான். நபியே, உங்களிடத்தில் பெண்கள் மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். பெண்களுடைய அனில் மஹீம் மாத தீட்டை பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான ஒரு உபாதை. அது முடிந்ததற்கு பிறகு நீங்க இல்லறத்தில் வாழலாம், அவங்களோட ஒன்றாக இருக்கலாம். அவங்க மாதவிடாய் நேரத்தில் அவர்களோடு இல்லறத்தில் மாத்திரம்தான் ஈடுபட முடியாது. அவங்களோட ஒன்றா தூங்கலாம், ஒன்றா இருக்கலாம், ஒன்றா பயணம் போகலாம், ஒன்றா சாப்பிடலாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம் என்ற வசனம் இறங்கியிருக்கிறது. யூதர்களை பொறுத்த மட்டில் மாதவிடாய் வந்துட்டும் என்றா பெண்களை வேறையா வச்சிடுவாங்க. அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட இருக்க மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க எப்ப துப்புரவாகி துஹூராகி வாராங்களோ அப்பதான் அவங்களோட இயல்பான வாழ்க்கையில யூதர்கள் ஒன்று சேருவாங்க. அல்லாஹ்ட தூதர் வந்ததற்கு பிறகு, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்ட தூதர் வந்ததற்கு பிறகு இப்படி பெண்களுக்கு மாதத்தீட்டு வந்துவிட்டால் அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது. உங்களில் ஒரு உறவுகளாக அவர்களை மதித்து அவர்களோடு ஒன்றாக இருக்கலாம். மாதவிடாய் நேரத்தில் அவர்களோடு இல்லறத்தில் மாத்திரம்தான் இணையக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சட்டத்தை பிறப்பித்திருந்தார்கள். யூதர்கள் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, என்னடா வாப்பா இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு மாற்றமாகத்தானே இந்த முஹம்மத் பேசுறாரு, சட்டத்தை சொல்றாரு, என்னால் இந்த முஹம்மத் அப்படி என்று யூதர்கள் கடுகடுத்து கொண்டாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம என்னதான் நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் யூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முஹம்மத் நமக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு முரணாகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார், சொல்கிறார் என்று யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சட்டத்தை அப்படியே விட்டுட இயலாதா? இந்த பெண்களை யூதர்கள் பயன்படுத்துற மாதிரி இந்த மாதத்தீட்டுடைய காலத்துல அவங்க பெண்களை விலக்கி வச்ச மாதிரி அப்படியே வச்சிரட்டுமே யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் இதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, குர்ஆனிய வசனம் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தார்கள் ஒரு பார்வை. சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்திலிருந்து உஸைத் இப்னு ஹுதைர் எழும்பி போனார் என்பதை பார்க்கிறோம். யார் சத்தம், யாரோடு பேச வாரீங்க, எதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க, எதை மாற்ற சொல்கிறீர்கள், இது இறைவனுடைய தீர்ப்பு, இதில் யாரும் மாற்ற முடியாது என்று அற்பமான ஒரு நம்மட பார்வையில் ஒரு மாதத்திட்டு ஒரு பெரிய விஷயமாங்க. பெண்ணுக்கு வார மாதவிடாய் என்பது ஒரு பெரிய மேட்டரா? கிடையவே கிடையாது. அதுல கூட இறை தூதர் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார்களாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், எங்கட சமூகத்துடைய நிலைமைகள் மார்க்கத்தை மறந்து மற்றவருடைய கலாச்சாரத்துல போய் சீரழிந்து சின்னாபின்னமாகி இஸ்லாத்துல உள்ள அத்துணை நல்ல காரியங்களையும் சீரழிக்குகின்ற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் ஆல என்றான் 3வது அத்தியாயத்தின் 97வது வசனம், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கெல்லாம் ஹஜ் செய்ய முடியுமோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜி கடமை, முடியலண்டா கடமை கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியில 6443வது செய்தி. இப்படி ஒரு செய்தியை இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்திலும் யாராலும் பார்க்க முடியாது. இவ்வளவு அழகான ஒரு செய்தி. அன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு قال خرجத்துல் லைலத்து மினல் லயாலி. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரங்களில் ஒரு நேரம் இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் வெளியாகி வந்தார்கள். ஃபைதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்ஷி வஹதா. அபூதர் இரவு நேரத்தில் அப்படியே வெளியாகி வருகிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு நேரத்தில் தன்னம் தனியாக அல்லாஹ்வுடைய தூதரும் நடந்து வருகிறார்கள், யாருமே இல்லை. அப்போது அபூதர் யோசிக்கிறார், வலைஸ மஅஹு இன்சான், அவர்களோடு யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்தில் அவரோடு யாரும் போவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹாதா, யாரது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அபூதர் யா ரசூலுல்லாஹ், நான் அபூதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக் அப்படின்னு அபூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அபூதரை கூப்பிடுறாங்க. நானும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு பக்கத்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தால் நானும் நடந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நிறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையுடைய நாளையில் சோதிக்கப்படுவார்கள், தண்டனை பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல யார் யாருக்கெல்லாம் நிறைவான செல்வங்கள் பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மறுமையில் அவர்கள்தான் நிறைவான தண்டனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இப்படியும் 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 அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஏராளம் தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்கக்கூடிய உறவுகளை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் நடக்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தை காட்டினாங்க. வளைத்து கல்பாறைகள், ஒரு சமதரமான ஒரு இடம். இந்த இடத்துல இஜ்லிஸ் ஹாஹுனா, இங்கே அபூதர்ரே நீங்கள் உட்காருங்கள் என்றார்கள். நான் அந்த இடத்தில் உட்கார்ந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கற்பாறைகள் நிறைந்த ஒரு இடத்துக்குள் தன்னம் தனியாக போக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். வருகிற வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன். போன ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. மிக நீண்ட நேரம் ஆகியது, வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் வரவில்லையே, போவமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் உட்காருங்கள் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. பொறுமையாக அந்த இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம் தனியாக பேசுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. வஇன் சரக வஇன் ஜனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலுமா என்ற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. மிக நீண்ட நேரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி போய் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், பதில் யாரும் சொன்னதாக விளங்கவில்லையே, என்ன யா ரசூலுல்லாஹ் நடந்தது, ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாகி வந்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அபூதர்ரே, அந்த இடத்தில் ஜிப்ரீல் என்னை வருமாறு அழைத்திருந்தார். நான் அவரை சந்திப்பதற்காக நான் போனேன். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், பஷ்ஷிர், நன்மாராயம் சொல்லுங்கள், உங்களுடைய சமூகத்துக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அன்னஹு மன் மாத்தலா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, எந்த ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இணையில்லாத நிலைமையில் இறைவனுக்கு எதனையும் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒருவன் மரணிப்பானோ அவன் நிச்சயமாக அவன் சுவர்க்கம் போவான் என்ற செய்தியை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்ன போது நான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வஇன் சரக வஇன் ஸனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலுமா என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாம் வஇன் சரக வஇன் ஸனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலும், வஇன் ஷரிபல் ஹம்ர், அவர்கள் மதுபானம் குடித்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்ததன் பிற்பாடு மரணிப்பார்களாக இருந்தால், இடை வைக்காமல் மரணிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றார்கள். பாவம் செய்வதற்கான, விபச்சாரம் செய்வதற்கான, திருடுவதற்கான, குடிப்பதற்கான, போதை வஸ்துக்களை பாவிப்பதற்கான ஒரு செய்தி அல்ல தோழர்களை. இந்த செய்தி, இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் எவ்வளவு இயல்பான, எவ்வளவு எளிமையான ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவன் தவறு செய்தாலும் அதன் பிற்பாடு அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னித்து நாளை மறுமையில் சுவர்க்கம் அனுப்புகிற ஒரு இயல்பான, ஒரு இலேசான இந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு பிற மத கலாச்சாரங்களையும் பிற மத சிந்தனைகளையும் பிற மதத்தவர்களை இந்த பூமியில் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமான காரியங்களில் அவர்களை தூக்கி தலையில் வைப்பதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அவங்களுக்கு செய்கின்ற உதவிகள், விருந்தளிப்பது எந்த அளவுக்கு என்றா ஜகாத்து கொடுக்கிற கூட்டம் 8 கூட்டம் என்று குர்ஆன் சொல்லுது. சூரத்து தௌபாவுல 35, 36வது வசனங்கள் 8 கூட்டத்தை பத்தி இஸ்லாம். யார சொத்து? ஜகாத்து கொடுக்கிறது யார சொத்து? ஒரு முஸ்லிமுக்கு தான் ஜகாத்து கடமை. இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு உழைக்கிற உழைப்புல 10.75 பவுன் அளவுக்கு அவர்கள்ட்ட பணமோ தங்கமோ இருக்குமாக இருந்தால் 100க்கு 2.5% அவர்கள் ஜகாத்து கொடுக்கணும். இந்த ஜகாத்து யாருக்கு கொடுக்கணும் என்றால் ஏழைகள், எளியவர்கள் என்று இறைவன் சொல்லுகிற 8 கூட்டத்துக்கு கொடுக்கணும். அந்த 8 கூட்டத்துல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்காத, இஸ்லாத்துக்கு வருவது போன்று இருக்கிற அந்த மக்களுக்கும் நீங்க ஜகாத்தை கொடுங்க என்று சொல்லுகிற உன்னதமான மார்க்கம், ஒரு பிளெக்சிபிளான ஒரு மார்க்கம், ஒரு இயல்பான லேசான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் எப்படி இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு நல்ல வழிகாட்டலை, இப்படி ஒரு வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் இதுக்கு முதலும் நடக்கல, இதுக்கு பிறகும் நடக்காது. ஒரு தடவை உமர்லாவுடைய வழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன வழக்கம் என்று கேட்டா, இரவு நேரத்தில் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அப்படியே இரவு நேரத்தில் ஊரை காவல் பண்ணி வருவாங்க. ஒவ்வொரு ரோட்டா வருவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தாலையும் வருவாங்க. ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நாட்டுடைய ஜனாதிபதி வருவார். இந்த நேரத்தில் ஒரு இரவுல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, பால்ல தண்ணியை கலந்துடு அப்படின்னு கேட்குது. அந்த ஒரு தாய் சொல்றா மகள்கிட்ட, மகளே பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துடுங்க அப்படின்னு. மகள் சொல்றா, அம்மா பால்ல தண்ணியை கலக்க சொல்றீங்க, உமர் கண்டுட்டாருண்டா கேட்டுட்டாருண்டா எவ்வளவு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. உம்மா சொல்றா, மகள் யாரு இப்ப உமர் பார்த்து கொண்டா இருக்கிறாரு, உமர் தான் இல்லையே, தண்ணியை கலந்துடுங்க அப்படி என்று உம்மா சொல்றா. அந்த நேரத்தில் மகள் சொல்றா, அம்மா உமர் தான் பார்க்காவிட்டாலும் உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா அப்படி என்று அந்த மகள் சொன்ன போது உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போய் தனக்கு ஒரு மகன் இருந்தார், ஆசிம். உமர் அவர்களுக்கு அப்துல்லா என்பதை போல இன்னும் ஒரு மகன் இருந்தார், ஆசிம். ஆசிமிட்ட போய் சொல்றாரு, ஆசிமே உனக்கு ஒரு திருமணம் பேசி வந்திருக்கிறேன், நீ முடித்துக் கொள்வாயா? பாப்பா திருமணமா? யாரு? பெரிய ஊர்ல உள்ள என்ன போல ஒரு ஜனாதிபதியான அல்லது என்ன போல ஒரு பதவியோடு ஒத்தவள் அல்ல, சர்வ சாதாரணமாக நம்மட ஊரில் உள்ள ஒரு பால்காரியுடைய மகள். பாப்பா நீங்கள் சொன்னால் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றார்கள் ஆசிம். சுபஹானல்லாஹ், பொன் பார்க்கிறார். திருமண பேச்சுவார்த்தை ஒரு ஜனாதிபதியுடைய மகளுக்கும் ஒரு ஜனாதிபதியுடைய மகனுக்கும் அந்த கிராமத்தில் வாழ்ந்த அன்றாடம் கூலி வேலை செய்த ஒரு பால்காரியுடைய மகளுக்கும் இந்த உலகத்தில் நடந்த ஒரு திருமணம் என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரம்தான் நடந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த திருமணத்தின் ஊடாக
அந்த பால்காரியுடைய மகளுக்கும் உமர்லாவுடைய மகனாருக்கும் திருமணம் முடிக்கிறது. அந்த பரம்பரையில் தான் இந்த உலகத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று கேள்விப்பட்டோமே. உமருடைய ஆட்சி போன்று ஒரு ஆட்சி இருந்தது என்று கேள்விப்பட்டோமே. அல்லாஹ் அந்த சந்ததியில் இருந்துதான் அந்த ஆட்சியாளரை கொண்டு வந்தான் என்பதை என்ன செய்கிறோம், இஸ்லாமிய வரலாற்றில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் ஒன்றை நீங்கள் பாருங்கள். ஒரு நாள் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போவார்கள். அந்த நேரத்தில் இல்லா வாஹிதா, ஒரே ஒரு நபரை தவிர எல்லாரும் சுவர்க்கம் போங்கள் என்ற சத்தம் வரும். அந்த நேரத்தில் நான் பயப்படுகிறேன், அந்த ஒரே ஒரு நபர் இறைவனால் சுவர்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டவர் நானாக இருப்பேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று உமர் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். சுவர்க்கவாதி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர், அஷரத்துல் முபஷரா என்று சொல்லுகிற 10 பேர்களில் 2வது இடத்தில் உள்ளவர் இந்த உமர். சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் நீங்க சுவர்க்கம் போங்க என்று சொல்லப்படுற நேரம், இல்லா வாஹிதா, ஒரே ஒரு நபரை தவிர நான் நினைக்கிறேன் தடுக்கப்படுகிற மனிதர்களில் நான் தான் அந்த ஒரு ஆளாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று உமர் அவர்கள் அழுதார்களாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சமூகமே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய இளைஞர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெண்களே, புரிந்து கொள்ளுங்கள், நானும் நீங்களும் வாழுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இயல்பான ஒரு மார்க்கம், ஒரு எளிமையான ஒரு மார்க்கம், மற்றவர்களை தன்னை விடவும் மதிக்க சொன்ன ஒரு மார்க்கம், பிற மதத்தவர்களை இந்த உலகத்தில் பாதுகாக்க மார்க்கம். யுத்தம் என்று வந்தாலே அந்த யுத்த களத்தில் மாற்று மத உறவுகளையும் பெண்களையும் வயோதிபர்களையும் அவர்களுடைய பாதரிமார்களையும் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களையும் புல்லையும் மரங்களையும் பிராணிகளையும் கொல்லக்கூடாது என்ற இந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இறைவன் தடுத்த காரியங்களில் இறைவனுக்கு முரணாக இந்த உலகத்தில் ஈடுபட்டு நாளை மறுமையில் நானும் நீங்களும் மறுமையை நாசமாக்கி கொள்ளக்கூடாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், நிறைய பேர்கிட்ட இந்த தொழுகிற நேரம் இந்த ஆமீன் சொல்ற ஒரு 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 புத்துணர்வை காணலையே. நிறைய பேர் சும்மா நின்றுக்கிட்டு ஆமீன் சொல்ற மாதிரி தான் விளங்கு. நமக்கிட்ட தான் ஆமீன் சொல்றது இல்லை. எதுல இல்லை? கூட்டுதுவாவுல இல்லை. அந்த சமூகம் கூட்டுதுவாவுக்கு குனிஞ்சி குறுகி பக்தி உணர்வோடு ஆமீன் 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 என்று கத்துகிறது ஒரு சமூகம். நாம் பித்அத் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறோம். அது மார்க்கத்தில் கூடாது. இஷா தொழுகிறோம், மக்ரிப் தொழுகிறோம், சுபஹ் தொழுகிறோம், இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாரு, அந்த இடத்துல ஆமீன் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். யாருடைய ஆமீன் இமாமுடைய ஆமீனோடு ஒத்து வருகிறதோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நிறைய பேர் ஆமீன், கொஞ்சம் பேர் வாய்க்குள்ளால சும்மா நின்றுக்கிட்டு மனசுக்குள்ளால என்ன தோழர்களே, அந்த இடத்துல தானே ஆமீன் என்று சொல்லணும். இஸ்லாம் சொன்ன இடம் ஆமீன் சொல்லுங்கள் அப்படி என்று. இன்றைக்கு எல்லாரும் ஆமீன் சொல்ற விஷயத்துல அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சோம்பேறிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், இமாம் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு நான் மாத்திரமல்ல, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வானவர்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். அவருடைய ஆமீனும் என்னுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்ற அந்த உயர்வான நன்மை இந்த இமாம் ஜமாத்தோடு உள்ள சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதன் பிற்பாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு சந்தோஷமாக, ஒரு உணர்வு பூர்வமாக, ஒரு உணர்ச்சி மிக்கதாக வானவர் எங்களோடு ஆமீன் சொல்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு தொழுகையிலும் சத்தம் போட்டு ஓதப்படுகிற அந்த தொழுகையில சத்தமிட்டு ஆமீன் சொல்வது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை இந்த உலகத்துல தந்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து இயல்பான இயற்கையான இந்த மார்க்கத்துல லேசான இந்த மார்க்கத்துல நல்லவர்களாக வாழ்ந்து அல மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.